Good morning, Hi, sir. good morning, My name James. is James. ஐயோ சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம புதுசாக வர்ற ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கண்டெய்னர்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஒவ்வொரு இப்போ ப்ராடக்டில் வந்து ஒவ்வொரு செக்டாராக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோ பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விண்டோவிலேருந்து போகலாம். ஸோ ஒரு விண்டோ வந்து பண்ணோம்னா நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்ன, அப்புறம் அதுக்கு உண்டான காஸ்ட் என்ன, இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, இப்போ வந்து ஒரு எம்டி கண்டெய்னர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஃபேப்ரிகேஷனுக்கு அப்படின்னா, நம்ம வந்து வேர் ஹவுஸில் தான் அந்த கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னர் அங்கேருந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரிக்கு மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணதுலேருந்தே வந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்டெய்னர் வந்து டென்ஸ் ரிமூவலும் பஃபிங்கும் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டெய்னர் வந்து ஓஏஜஸ் அதிகம் போயிருக்கிறதுனால அதில் வந்து சின்ன சின்ன பக்ஸ் இருக்கும். அந்த துரு கரோஷன் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கிங் பண்ணுவாங்க. விண்டோஸ் எங்கே வருது, டோர் வருது, எங்கே வருதுன்னு மார்க்கிங் பண்ணி முடித்தோன்னா அதுக்கு உள்ளே வந்து இன்டர்னலாக ஃபேப்ரிகேஷன்னா உள்ளே வந்து ஃப்ரேம் கொடுப்பாங்க. ஸ்கெலிட்டன் ஒர்க் நடக்கும். அந்த ஸ்கெலிட்டன் ஒர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து விண்டோவை கட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த ஸ்கெலிட்டன் ஒர்க் உள்ளே கொடுக்கலன்னா பேனல் வந்து பெண்ட் ஆயிரும். நம்ம கட் பண்ணும் போது அதோட ஸ்டெபிலிட்டி குறைஞ்சி பேனல் வந்து சாதாரணமாக இருக்கிறதுக்கு வைட் ஆயிரும், பெருசாயிரும். அதனால உள்ள ஸ்கெலிட்டன் ஒர்க் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த உள்ள வந்து ஃப்ரேம் கொடுப்பாங்க. நம்ம ஃபியூச்சரில் அந்த விண்டோவில் என்னெல்லாம் வருது, ஃப்ரேம் எதை வச்சு ஃப்ரேம்னா நம்ம எம்எஸ் டியூப்ஸ் 2க்கு 1 சைஸு, 3க்கு 1 சைஸு, அப்படி ஸ்கொயர் பைப்ஸ் வந்து யூஸ். என்ன சைஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க? ரெண்டு சைஸ் வந்து 2க்கு 1, 3க்கு 1, 1க்கு 1, 3 வெரைட்டி ஆஃப் டைப்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா 3க்கு 1 எப்படின்னா நம்ம வந்து விண்டோஸில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது. இப்போ வந்து மஸ்கிட்டோ ட்ராக் வருதுன்னு சொன்னோன்னா நம்ம வந்து ஃப்ரேம் வந்து வைடராக போடணும். போட்டால் தான் நம்ம அந்த ட்ராக் ரன் பண்ண முடியும். மஸ்கிட்டோ இது வேண்டாம் அப்படின்னா நம்ம சின்ன இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் த பேனல் வந்து கொஞ்சம் வைடாக இருக்குது, ஸ்கெலிட்டனுக்கும் இதுக்கும் கேப் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் 3க்கு 1 பைப் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பைப்பிங் உள்ள ஃப்ரேம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரைமர் ஒர்க் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இதில் வந்து 3 டைப்பாக நம்ம வந்து விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து அலுமினியம் அண்ட் யூபிவிசி, உட்டன் டோரும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக வெளியே வந்து மெட்டல் டோரும் யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஒரு விண்டோவோட கொடுப்பீங்களா? ஆமாம் சார், சேஃப்டி கிரில் கொடுப்போம். அஸ் பர் இப்போ வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னா அதோட கிரில்லோட டிசைன் வேற மாதிரி இருக்கும். அந்த கிரில் வந்து என்ன மெட்டீரியல்ல கொடுப்பீங்க? கண்டெய்னர்ல உள்ள அந்த இதை வச்சு? இல்லை சார், அதுக்கு வந்து நம்ம ராடு இருக்குல்ல, 2mm அந்த டயா ராடு இருக்கு, அந்த சாலிட் ராடை வச்சு நம்ம வந்து அந்த கிரில் கொடுக்குறோம். சரி. ஸோ இதோட காஸ்டிங்ஸ்லாம் என்ன மாதிரி? இது காஸ்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் காஸ்டிங்ஸ் வந்து வேரி ஆகும். உள்ள வந்து மஸ்கிட்டோ நம்ம நெட்டு கொடுத்தோம்னா அதோட காஸ்டிங்ஸ் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் காஸ்டிங்ஸ் கூடும். ஏன்னா நம்மளுக்கு மெட்டீரியல் வந்து நிறைய போகிறதுனால. பேசிக்காக இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸ் வந்து மெட்டலுக்கும் விண்டோவுக்கும் 7500 சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அந்த யூபிவிசி விண்டோ வச்சு கிரில் வச்சிருப்பீங்க. கிரில் வச்சிருப்போம். அண்ட் தென் ஒரு மெட்டல் விண்டோ வந்து வெளியே இதுக்கு வந்து 7500 சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கேஸ் விலையெல்லாம் கூடிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எதுவும் உங்களுடைய ரேட் எதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இல்லை சார், இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கம்மிங் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எங்களோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து. நீங்க எதுவும் கேஸ் யூஸ் பண்றீங்களா? கேஸ் வெல்ட் எதுவும் யூஸ் பண்றீங்களா? இல்ல, கேஸ் வெல்ட் யூஸ் பண்ணல. ஆனா எங்களுக்கு மெட்டீரியல் வந்து கேஸ்னால தான் ஃபார்ம் ஆகி அசம்பிள் பண்ணி கொடுக்கறதுனால யூபிவிசி மெட்டீரியல் எல்லாமே, அதனால எங்களுக்கு காஸ்டிங்ஸ் கூடுது. எவ்வளவு காஸ்டிங் கூடும்னு எதிர்பார்க்குறீங்க? 10% கூடும் சார். 10%. இப்போ இதுல இருந்து ஒரு 10% கூடும். சரி, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.